ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நம்ம பார்ட் 5 வரைக்கும் விளாண்டுருக்கோம். இது பார்ட் 6ன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ போயிடலாம். கரெக்டாக இப்போ தான் மழை பெய்யும். வாங்க வெதரை மாற்றி விட்டுருவோம். வேறு வெதருக்கு மாற்றிப்பா. அது சன்ரைஸ்க்கு இப்போ சன்ரைஸாக மாற்றுவோம். ஓகே, சன்ரைஸ்க்கு மாற்றிட்டு வந்துடுறேன் நான். ஓகே, அங்கே என்டர்மேன் இருக்கான். பார்த்துட்டேன். போய் அடிக்குமா வேணாமா? என்ன அடிக்கிறீங்க? போதுங்க, நான் வீட்டுக்கு போய் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்மந்தமே நம்ம என்னை போட்டு அடிச்சுட்ருக்காங்க. எங்கடா அந்த ஸ்வாடை? இப்போ வாங்கடா. ஓகே, போன வீடியோ நம்ம லெதர் ஹெல்மெட் செஞ்சுருந்தோம். கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் பார்த்து ஸ்பைடரு. ஓகே, ஓகே, இப்போ தான் நூன்லேயே இருக்குது. போன விட நம்ம வந்து லேக்கு கண்டுபிடிச்சிருப்போம். லேக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம நிறையா வாட்டர் மெலன்லாம் கொண்டு வந்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் லேக்குக்கு தான் போக போகிறோம். பட்டு வேறு பிளான் இருக்குது. இந்த பக்கம் போய் நிறையா வாட்டர் மெலன் கொண்டு வந்தோம். இப்போ இந்த பக்கம் போகலாம். தூரத்தில் எனக்கு வாட்டர் மெலன் தெரியுது. வாட்டர் மெலன் தான் நினைக்கிறேன். போங்க போய் பார்த்துருவோம் இருக்கும். ஓகே, இந்த மண்டையை நான் வந்து போட்டு தள்ளிடுவோம். அயன் கிடைக்கும். போட்டு தள்ளுவோமா வேணாமா? இப்போ இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது தான். ஏன்னா வில்லேஜ் அங்கே இருக்குது, இவன் இங்கே இருக்கானா? நான் கஷ்டப்பட்டு இங்கே இது பண்ணுறேன், அவன் தள்ளி போயிட்டாங்க. ஆப்பா, அவனோட வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. ஆப்பா, வாடான்னு குளம். இவனோட வீக்னஸே தண்ணி தாங்க. தண்ணிக்கிட்ட கூட்டு வந்து அடிச்சுட்ருக்கேன். எனக்கு ஸ்வாட் உடம்பு போச்சுங்க. எங்கள் பிக்சர்ஸ் வந்து போச்சுங்க. ஓகே, 4 அயன் கிடச்சிருக்கு. 4 அயன் கொடுத்துருக்கான். எப்போவுமே 4 அயன் கொடுக்க மாட்டானே. ஓகே, பம்கின் மாட்டிருக்கு. இங்கே அந்த பக்கம் வந்ததுக்கு ஏதோ கொஞ்சம் பம்கின் தெரியுது. அங்கேயும் இருக்குப்பா பம்கின்னு. ஓகே, எடுத்துக்கலாம். இந்த பம்கின் வச்சு என்ன செய்யலாம்? சூப்பு பண்ண முடியும். அப்புறம் எண்டர்மேன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த இது பண்ணலாம். இந்த பம்கின் ஹெல்மெட்டா உனக்கு சிசர்ஸ் வச்சு வைக்குவாங்க பம்கினை, அது பண்ணலாம். அப்புறம் அந்த கட் பண்ணிட்டு அதுக்குள்ள டார்ச் வச்சோம்னா பம்கின் ஹெட்டில் லைட் எரியிற மாதிரி இருக்கும்.
ஹாலோவின் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம போகிற பம்கினை சாப்பிட முடியுமா என்ன? முடியலை. எங்கள் இடத்துல நிறைய பம்கின்ஸ் இருக்குது. சாப்பாடு இல்லையே நினச்சேன், ஒரு பன்னிக்குட்டி வந்து மாட்டிருக்கு. இந்த ஆடுக்கு போட தெரியலாம். உள்ளு அங்கேயே இருக்கட்டும், உள்ளு தேவையில்லை நமக்கு. ஓகே, இரவாக ராத்திரியாக போகுது, நம்ம செத்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை நான் செயல்படுத்த போகிறேன். கீப் இன்வென்ட்ரி இருக்கிறனால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். வெளியில் ட்ரெயின் இருக்கான். ஓகே, அவங்ககிட்ட வந்து சேடில் ஆட்டையை போட்டுற வேண்டியது தான். ஓகே, இப்போ பகலாம் இருந்திருக்கோம். நமக்கு தூக்கி அங்கே வச்சுருவோம், அயனையும் தூக்கி வச்சுருவோம். இப்போ பெட் எடுத்துகிட்டு போகலாம். சிக்கன் எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ போகலாம். ரோட்டன் ஃப்ளஷ் இது சாப்பிட்டா பாய்சன், பட் இப்போதைக்கு வேண்டாம். நம்ம அவ்வளோ தூரம் ஏறி போகிறதுக்கு இப்படியே போகலாம். ஸ்பீடு ஸ்பீடு வேணும், ஸ்பீடு வேணும், ஸ்பீடு வேணும். என் கண்ணில் அயன் மாட்டிக்கிச்சுங்க. இங்கே ஒரு அயன் இருக்குது, பார்த்துட்டேன். இங்கே ஒரு அயன் இருக்குது, அயன் தான் நினைக்கிறேன். ஆமாம், அயன் தான். ஒரு 3 அயன் மாட்டிருக்கு. ஒரு இந்த இடத்துல 3 அயன் மாட்டி இருந்திருக்கு. இன்னும் அயன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க அந்த இடத்துல நல்லா பார்த்துக்குவோம். இதெல்லாம் கிராவல்ஸ் தேவையில்லை. ஓகே, இங்கே ஒரு பன்னி இருக்குது.
இங்கே ஒரு பம்கின் மாட்டிருக்கு. ஓகே, இங்கே வேறு எதுவும் மாட்டணும்னு நினச்சிட்டு வந்தேன். வேறு எதுவும் இங்கே மாட்டவே இல்லை. கேவு கண்டுபிடிச்சா கூட ஓகே தான். நான் எதுக்கு பெட் எடுத்துகிட்டு வந்தேன்னா, அவர் ராத்திரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இப்படியே படுத்து தூங்கிடலாம். ஏய், இங்கே ஒரு பெரிய கேவ் ஒன்று மாட்டிருக்கு. எனக்கு ஒரு நோட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா -501 மாட்டிருக்கு. -501 கேவ் மாட்டிருக்குங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா நான் அடுத்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம இங்கே மைனிங் பண்ணலாம். மைனிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேவ் எங்கே இருக்குன்னா -501,57,1207. ஓகே, இப்போதைக்கு மேலோட்டமாக உள்ள கேவுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். வேண்டாம், அங்கே ஒரு என்டர்மேன் வேறு இருக்கானே. சரி, இங்கே இப்படி வழியாக ஆற்றி குதிச்சா எலும்பு கூட தெரியாதுங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு இங்கே வர வேணாம். நல்லா ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோடு வரலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? ஓகே, அங்கே ஒரு அயன் இருக்குது. ஓகே, பெரிய கேவாக போக நான் நம்புகிறேன். இப்போதைக்கு என் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு -612 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்டா ரீச் பண்ணுறேன்னா, -612 ஒரு போர்ட்டல் பார்த்தேன். ஆஃப்லைன் நான் இந்த பக்கம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்க போது -612 போர்ட்டலில் பார்த்தேன். -612 இங்கிட்டு போனால் குறையுது. இது தான் ஃபாலோ பண்ணி போனேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வழி தான் தெரிஞ்சிச்சு. இந்த வழி தான். நைட் அடிச்சுன்னா அப்படியே பெட்டை போட்டு தூங்க வேண்டியதான். சுகர் கேன்ஸ் இருக்குங்க. ஓகே, 4 சுகர் கேன் மாட்டிருக்கு. சுகர் கேன் வச்சு பேப்பர் செய்யலான்னு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நம்ம கண்ணுக்கு ஒரு ரூயட் போர்ட்டல் தென்படுச்சு. இப்போ இன்னொரு போர்ட்டலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுவும் -612 கிட்டே இருக்குங்க. இப்போ தான் நம்ம -41 இருக்கோம். நம்ம 500 கூட ரீச் பண்ணல. ஏன் இவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒன்று தெரியல.
ஓகே, எதனால் இவ்வளோ மான்ஸ்டர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து தூரமாக போயிடலாம். அதுக்கப்புறம் பெட்டை போட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவோம். வேடா பெட்டை வர்றா தம்பி. ஓகே, இப்போ தண்டர்ஸ்டார்ம்லாம் கிளியராக இருந்திருக்கோம். பக்கமாக ஒரு க்ரீப்பர் போயிட்டுருக்குங்க. வெடிச்சிருச்சா? இப்போ நான் 500 இருந்தேன் நான். ஓகே, வேறு டேரக்ஷனில் போயிட்டு இருந்திருக்கேன் போல். -612 வேகமாக ரீச் பண்ணணுங்க. அங்கே போய் போர்ட்டலில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே விழுந்து திரும்ப எந்திரிச்சு வர பொறுமை எனக்கு இல்லைங்க. நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஓகே, -570 கிட்ட வந்துட்டோம். 73, 75. ஓகே, இன்னும் 25 தான். இங்கே ஒரு கேவ் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. நமக்கு நிறையா கேவ் மாட்டுதே. ஓகே, மைனஸ் அண்ட் அது கூட மாட்டேங்குது. ஓகே, இங்கிட்டு போனால் கூடுது. ஏன் நம்ம -26கிட்டே வந்துட்டேன்டா. எனக்கு எந்த போட்டோன்னு தெரியலையே. சரி, நான் பார்த்து வந்துடுறேன். ஃபைனல் ரூயட் போட்டலை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நிறையா வாட்டர் மெலன்ஸ் இருக்குது, வந்து மைன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போகலாம். ஓகே ஓகே, இங்கே லாவா இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல். ஏண்டா எது மேலே நான் இப்போ காலை வச்சேன்? செஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரிலையே. ஓகே, செஸ்ட்டை பார்த்துட்டேன். செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு என்டான்ஸ்மெண்ட் ஆப்பிளா, சாரி கோல்டன் ஆப்பிள். கோல்டு நக்கட்ஸ் இருக்குது, சில்வர் நக்கட்ஸ் இருக்குது. போடு 2 அப்சீடியன் கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ளிண்ட்டு. இது என்னது? ஃப்ளிண்ட் ஷவல்ஸுன்றாங்களா? கோல்டன் ஷவலு, கோல்டன் பிக்காக்ஸு, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு. இவ்வளோதான் மாட்டியிருக்கு. நீங்கள் இது கோல்டுன்னு நினைக்கிறேன். நிமிஷங்க, இது கோல்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். போடுங்க, கோவில் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம். போகிறோங்க, கோவில் ஸ்டோனை போய் அங்கே போட்டு வந்துடுவோம். போட்டதுக்கப்புறம் பார்த்துக்குவோம்.
இங்கே ஒன்று போட்டாச்சு, இங்கே ஒன்று போட்டாச்சு, இங்கே ஒன்று போட்டாச்சு. மைண்ட் பண்ணி பார்த்துருவோம். நாங்கள் கிடைக்கல. ஏன்டா இது கிடைக்கல? எங்கள் கோல்டு பிளாக் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, கோவில் சொன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கோல்டு பிளாக் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒப்சிடியன் மைண்ட் பண்ணணுமாங்க, அதுக்கு வேறு வழி இல்லை. ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு ஒப்சிடியனை மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது இப்போ தான் நாங்கள் ஒப்சிடியனை மைண்ட் பண்ணேன். இப்போ ஏன் கிடைக்க மாட்டேங்குது? என்னை ஏமாத்துறாங்க அவங்க. இதை உடச்சா தெரிய போகுது. ஏன் எங்கேயா ஏமாத்திட்டீங்களா? ஸ்டோன் செல்ஃப் நீங்களே வச்சுக்கோங்களா? போங்க. இங்கே 3 கோல்டு பிளாக் இருந்துச்சுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. வீட்டை வேற போகுது. நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு வந்துட்டேன். 3 கோல்டு பிளாக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க கடைசியில். சரி, இப்போதைக்கு நம்ம எடுத்த பொருளாக பார்ப்போம். ஒப்சிடியன் இங்கே வை. அயன் ஓர் கிடச்சிருக்கு, மெல்ட் பண்ணுவோம். இந்த சிக்கனை தூக்கி தனியாக வச்சது என்ன சிக்கன் சேவோட கோல்டு ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மகிட்ட கோல்டு ஆப்பிள் 3 இருக்குது. இதை தூக்கி ஓகே, இதை தூக்கி இங்கே வை. ஸ்ட்ரிங்ஸை தூக்கி ஸ்ட்ரிங்ஸில் போடு. சீடை தூக்கி சீடில் போடு. சுகர் கேனை தூக்கி சுகர் கேனில் போடு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலா? இதெல்லாம் 3 கிடச்சிருச்சு. இது ஓகே. ஃப்ளிண்ட் என்னமோ கிடச்சிருக்கு. பம்ப்கின் 3 கிடச்சிருக்கு. ரோட்டன் ஃப்ரெஷ்ஷு தேவையில்லை. நகட்ஸை தூக்கி போட்டு கோல்டன் சவலை தூக்கி வை. பிக்காக்ஸை தூக்கி வை. கோல்டன் பிக்காக்ஸை தூக்கி இங்கே போடு. கோல்டன் சவலை தூக்கி இங்கே வை. ஃப்ளேம் சார்ஜை தூக்கி இங்கே வை. அது ரோட்டன் ஃப்ரெஷ்ஷை தூக்கி இங்கே வை. மிச்சம் என்னென்ன இருக்குது? இதே ஒருத்தர் நம்ம இதில் வந்து படுத்திக்கிட்டான். தம்பி எந்திரிப்பா.
நான் படுக்கிறேன். அப்போ தான்ப்பா விடியும் காலையில். நான் ஜாம்பி கீமி கிப்பர் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுப்பா அப்பப்பா. ஓகே, மிச்சம் என்ன இருக்குது? 2 பிக்காக்ஸை தூக்கி வைங்க. எங்கள் ஃப்ரெண்ட் அந்த கோல்டு பிளாக்கு கையில் வந்துருக்குங்க. நான் தான் ஏமாத்திடுறான்னு நினச்சி கத்திக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஓ இது வேறு அது வேறு. ஃப்ரெண்ட்டை தூக்கி இங்கே வை. கோல்டு பிளாக்கை உள்ளதே வச்சுருவாங்க. இல்லைங்க, கிடச்சிருக்கு பிளாக் ஆஃப் கோல்டு. சூப்பரு, நைஸு. கோல்டு நம்ம எடுத்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. அது வரைக்கும் சந்தோஷம். மறக்காமல் பார்க்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் 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 பாய்.